சாமி வீட்டில் யார் சாமி? சிவாய நம. சாமி சாமியாரா? சிவாய நம. நான் வட இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்கினத யாசகம் கொடுங்க, அதான் வந்திருக்கேன். பெருசா இல்லை, கடைசி 50 ரூபாங்க இருக்கு. அவ்வளோதான் சாமி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தீர்க்காயுசு பவ. சரி சாமி. எப்பா இந்தாப்பா, என்ன சாமி? இந்த பைய பிடிப்பா. உன்கிட்ட இருந்த 50 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டா. உனக்கு எப்போ கஷ்டம் வருதோ, தாங்க முடியாத தீராத பிரச்சனை வரகல்ல போது, உன்னால் இனி முடியாதுங்கிற கஷ்டம் வரக்குள்ள இந்த பைய திறந்து பாருப்பா. அன்னையோட உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். சரி சிவாய நம. திறந்து பார்க்க கூடாதா? திறக்கவே கூடாது. சரி. உனக்கு தாங்க முடியாத கஷ்டம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு அதை திறந்து பார். சரி சாமி, நன்றி. தீர்க்காயுசு பவ. அண்ணே அண்ணே, வீட்டில் யாருண்ணே? வணக்கம் சார். வண்டி எடுத்தால் மட்டும் போதுமா? டிவி எப்போ கட்டுவீங்க? ஆஃபீஸில் எங்களை கேட்குறாங்க, பதில் என்ன கேட்குறாங்க? ஒரு 2 நாளில் கட்டிடுறேன் சார். 2 நாளாக கட்டுறீங்களா? சரி, அப்போனா ஆஃபீஸில் வந்து பணத்தை கட்டிட்டு வந்து ஆஃபீஸில் வண்டி எடுத்துக்கோங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் சார். பணத்தை கட்டிட்டு ஆஃபீஸில் வண்டி எடுத்துக்கோங்க. தம்பி வாங்கண்ணே. ஐயோ, பணம் வாங்கிட்டு இருந்தா அடுத்த கொடுத்தா பணம் 10,000 பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்க. என்ன அது? ஒரு 2 3 நாளில் கொடுத்துட்றேண்ணே. எத்தனை பேர் அழைய உன் வீட்லேயும் காண மாட்டாங்க, பார்க்க முடியல, எடுக்க முடியல, வட்டி கொடுக்க முடியல, கொடுக்க முடியல. பணம் கட்டாயம் கொடுத்தாகணும். நாளைக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். ஒரு 2 3 நாளில் 2 மணி நேரம் பொறுத்துக்க முடியாதுயா. நாளைக்கு கட்டாயம் பணம் வேணும். நாளைக்கு கட்டாயம் பணம் வேணும். நான் வந்து பார்ப்பேன், பணத்தை எடுத்து வைக்கணும். பணம் தம்பி. வாங்கண்ணே. இந்த ரொம்ப கஷ்டத்தில் தான் அந்த வீட்டு லோனை போட்டு என்ன சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்தேன். அவன் என்னென்னா டெய்லி என் வீட்டுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்கான். எப்படியாவது பார்த்து கட்டி விட்ரு. சரிண்ணே, எப்படியாவது ஒரு 2 3 நாளில் கட்டிடுறேண்ணே. சரி, பார்த்துக்க. இனிமேல் வராத அளவுக்கு பார்த்துக்க. சரிண்ணே, வரட்டா? என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. உன்னால இனி முடியாதுங்கிற கஷ்டம் வரக்குள்ள இந்த பைய திறந்து பாருப்பா. அரவிந்த், ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மர பீரோட்டை ஒரு பச்சை கலர் பை வச்சு அது மேலே அதை எடுத்துட்டு வாயேன். அட பாவி, பிச்சை எடுத்து பழைக்க சொல்லிட்டு போயிருக்கான். வட இந்திய சாமி,